ரீயூஸ் அம்பர்லா வாங்க பார்க்கலாம். இதை வச்சு நிறைய ஐடியாஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். ஐடியா நம்பர் 1 என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சின்ன குடை எடுத்திருக்கேன். அது ரவுண்ட் ஷேப்பில் 2 சர்க்கிள் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஜிப்பு வேணும், ஜிப் எடுத்துக்கலாம். மேலே வந்து நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி மார்க் பண்ணி அந்த ஜிப்பை மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடு வந்து உள் பக்கமும் ராங் சைடு நம்மளா பார்த்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் பவுச் தைச்சிருக்க மெத்தட் தாங்க. நான் ஒன்றா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து எப்படி பவுச் தைக்கிறதுன்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கன்னு டீட்டெயிலாக இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஈஸியாக புரியும். ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே ஈஸி தான், அதை பார்த்தாவே புரிஞ்சிடும். இன்னொரு சைடும் இது மாதிரி தைக்கிறோம். அப்போ வந்து அந்த ஜிப்பு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. ஏன் கேட்டால் ரவுண்ட்ஸுமே சுற்றி ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணி போட்டு பதி தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பையும் கட் பண்ணி போட்டுட்டு இது ரவுண்ட்ஸுக்கு தைக்கலாம். இதுக்கு வந்து ஒரு புடி மாரி சின்னதாக நான் ட்ரை பண்ணுறேன். இதே அம்பர்லா கிளாத்லேயே கட் பண்ணிவிட்டு அடித்து ஊக்கால திருப்பி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் அப்படியே மடிச்சுட்டு நாடா மாதிரி தைக்க தந்தாலும் தைச்சிக்கலாம். நம்ம விருப்பம் தான், எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். புடி கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். குட்டி பர்ஸாக இருந்தாலும் அழகாக இருக்கும் பார்க்க. இதை அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணி ரைட் சைடு உள் பக்கமும் ராங் சைடு வந்து ஓப்பன் பக்கம் வச்சுருக்க மாதிரி வைக்கணும். நான் வைக்கிறேன் பாருங்கள், பார்த்தா புரியும். மடித்த பக்கம் வந்து உள் பக்கமாக, அதான் ரைட் சைடு, வெளியே வந்து ராங் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். அது வைக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு 6 இன்ச் கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க, எப்பவுமே அது பெஸ்ட்டாக இருக்கும். இதுமாதிரி அம்பர்லாவெல்லாம் தூக்கி போகிறத விட நம்ம ரீயூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டிலே இருந்தால் அதை தூக்கி போடாமல் ரீயூஸ் பாருங்கள். பெரிய நான் இன்னும் பார்ட் 2 வந்து காட்டுறேன் கண்டிப்பாக. இது வந்து என்னால் சின்ன குடன்றதுனால என்னால் 3 ஐடியாஸ் தான் இதில் சொல்ல முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அப்புறமா நான் சொல்கிறேன். இன்னும் வேஸ்ட் அம்பர்லா கூட இருந்துச்சுன்னா நான் நிறைய ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த ஐடியாஸ் வந்து நான் கண்டினியூவாக போடுறேன், வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. என் சேனலை மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க. 2 தையல் போட்டாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இதில் வந்து பைசா போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணும் சின்ன சின்ன திங்ஸ், வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் மழை நாளில் நனையாமல் சேஃபாக எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் பர்ஸா தான் யூஸ் பண்ணுறேங்க, காசு போட்டு. இது வந்து நான் டெஸ்ட் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன். தண்ணியில் போட்டால் இது நனையுதா இல்லையான்னு ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் ஸ்டிச் பண்ணுறேன். சரி பார்க்கலாம். ஏங்கிட்ட குடை வந்து நம்மளை மழையிலேருந்து காப்பாற்றுது. அப்போ அதில் திங்ஸ் போகிற எல்லாத்தையுமே அது சேஃபாக பார்த்துக்கும். அதனால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஐடியாவில் தாங்க ஒன் பை ஒன்னாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 200 எடுத்திருக்கேன், டெஸ்ட் பண்ணலாம் சரின்ட்டு. 2 100 நோட்டு. இப்போ இதில் போட்டு நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கலாம், எப்படி ஸ்டிச் பண்ணால் தண்ணியில் நனையாமல் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. உள்ளே போட்டு நல்லா ஜிப்பை வந்து கேப் இல்லாமல் லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வேறு எதுவும் போடல, வேணுன்னா நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம், சின்ன சின்ன பீஸாக இருந்தால். இப்போ தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக தொட்டு ட்ராப்பாக தொட்டு காட்டுறேன். உள்ளே போல் வெளியவே தான் அந்த தண்ணி சுட்டுது, உள்ளே இழுக்கலை. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால லைட்டாக விட்டு பார்க்குறேங்க, காசு நனைஞ்சிருமோன்னு. சரி போட்டு தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக நான் போட செஞ்சேன். 2 சைடுமே போட்டுட்டோம். ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு துணியில் துடைச்சிட்டு பார்க்கலாம், இது நனைஞ்சிருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணதை. தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு தொடச்சி இப்போ ஜிப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈரமே இல்லைங்க, சுத்தமாக ஒரு ட்ராப் கூட உள்ளே போகலைங்க. அப்போ ஓகேங்க, எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். அப்போ இதை வச்சு எது வேணால் நம்ம ரெடி பண்ணலாம். தண்ணியில் நனையாது, சேஃபாக பார்த்துக்குது. குட்டி பர்ஸ் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும். பைசா வந்து போட்டு வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 2 பார்க்கலாம் வாங்க. க்ரீன் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமே வேணும். ஃபோன் கவர் தாங்க, ஃபோன் நிறைய நனைஞ்சு போகுதுங்களா. இது வந்து ஃபோன் சைஸ் வந்து
உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் சைஸ் மாறிட்டே இருக்கும். நீங்க ஃபோன் பவுச்சோட எடுங்க. ஃபோன மட்டும் எடுக்காதீங்க. பவுச்சோட நம்ம போறதுனால பவுச்சையும் சேர்த்து தான் மார்க் பண்ணணும். நான் வந்து மார்க் பண்ணி எடுத்தது சின்ன குடன்றதுனால சுகுரா நான் தைச்சேனா, அது 1/2 இன்ச் ஸ்டிச்சிங் மட்டும் தான் விட்டேன். அது ரொம்ப டைட்டா போச்சு. அதனால நீங்க எப்படி பண்றீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ஷேப் மேல இருக்க சைடுல உயரம், அகலம் வந்து எப்பவுமே 2, 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்குங்க. இந்த கொடை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நான் சொல்லல. இந்த அம்பர்லா குட்டி அம்பர்லான்றதுனால, குட்டி குட்டி சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு, இந்த குண்டா இருக்கிறத கையில பிடிச்சு இழுத்தா வந்துரும். சைடுல இப்படி பிடிச்சு இழுத்துட்டீங்கன்னே இருந்தீங்கன்னா, அந்த தையல் விட்டுனே வந்துரும். நான் கிரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க அதுக்கேத்த மாரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிளாக்னா கூட பரவால்ல. இந்த கிரீன பிடிச்சு இப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா, தையல் பிரிஞ்சுட்டே வந்துரும். கிரீன் கலர் வந்து எனக்கு 2 கலர் கிடைச்சது. அதனால 2 கலர் எடுத்துட்டேன். நீங்க இல்லன்னா பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான் என்னென்ன யூஸ் ஆகுமோ நீங்களே கூட ஸ்டிச் பண்ணலாம், கத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க மிஷின் வச்சிருந்தீங்கன்னா சூப்பர். ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நான் அத கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் கரெக்ட்டா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதுனால மட்டுமே எனக்கு அது டைட்டா இருந்தது. நீங்க வைக்க சொல்ல ஞாபகமா வச்சுங்க. 2, 2 இன்ச் உயரத்துல 2 இன்ச் ஆட் பண்ணிக்கங்க. அகலத்துல 2 இன்ச் ஆட் பண்ணிக்கங்க. சைடுல. அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா போகும் ஃபோனு. இது வந்து கரெக்ட்டா ஃபிட்டிங்கா இருக்கணும்னு இல்ல. மழையில நனையாம சேஃபா இருக்கணும் அவ்வளோதான். அதனால இது லூஸா இருந்தாலும் பரவால்ல. இந்த ஃபோன் வந்து கரெக்ட்டான அளவுக்காக வச்சிருக்கோம். நான் வந்து இந்த மெத்தேட மட்டும் நீங்க பாருங்க. இத வச்சு வந்து நீங்க பெரிய சைஸ் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணேனா, நீங்க அத மாரி 2, 2 இன்ச் மார்க் பண்ணி பெரிய குடம் எடுத்துங்க. சின்ன குடம்னா செட் ஆக மாட்டுது. இது அதனால தான் எனக்கு 1/2 இன்ச் மட்டும் தான் நான் விட்டேன். இது மாரி 2 பீஸ் தேவைப்படும். ஒரு பீஸ் வந்து ஃபோன் கவர் சைஸுக்கும், இப்ப ஃபோன் நான் மார்க் பண்ணேனே அந்த மாரி. இன்னொரு பீஸ் வந்து இப்ப ஹைட் வந்து நீங்க இது ஒரு 8 இன்ச் இருக்குன்னா, ஒரு சைஸ் வந்து ஃபோன் சைஸ் கரெக்ட்டான சைஸும், இன்னும் ஒரு பக்கம் வந்து 8னா அது 10, 11 அது மாரி எக்ஸ்ட்ரா 2 இன்ச், 3 இன்ச் ஆட் பண்ணி எடுங்க. அது எதுக்குன்னா, ஃபோல்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்காக. அந்த மழை துளி வந்து இதுல படாம இருக்கிறதுனால. ஒரு பீஸ் 8 கரெக்ட்டான ஃபோன் சைஸ் தோராயமா நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. 8 உயரம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பீஸோடைய அகலம் உயரம் வந்து 10 இல்லன்னா 11. 2 இன்ச், 3 இன்ச். 2 இன்ச் கரெக்ட்டா இருக்கும். நீங்க 2 இன்ச்சே எடுத்துக்கலாம். நான் இன்னொரு பீஸ் தைச்சிருக்கேன். அத காட்டுறேன். இங்க பாருங்க எண்டுல வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு சொன்னேன்லங்க. அது உள் பக்கமா மடிச்சுட்டு நம்ம ராங் சைஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். முதல்லயே மடிச்சிருக்கணும். ஒரு பீஸ் வந்து கரெக்ட்டான சைஸ் சொன்னா, அந்த பிசுறு தெரிஞ்சிருந்தா மொனையில மடிச்சு அடிச்சுக்குங்க. அந்த பிசுறு தெரியாம. நான் வந்து மடிச்சு பக்கத்திலேயே கரெக்ட்டா எடுத்ததுனால, அந்த நான் மொனையில மடிக்கல. ஒரு சைடு ஓப்பன் சைடுல மேல. 3 ஸ்டைஸ் முதல்ல ஸ்டிச் பண்ணணும். அதனால அந்த இப்போ இன்னொரு பீஸ் அதிகமா எடுக்கணும்னு சொன்னேன்லங்க உயரம். அது வந்து மடிச்சு உள் பக்கமா மடிச்சுட்டு, ஃபோனுடைய கரெக்ட்டான சைஸ்க்கு அப்படியே மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரணும் 3 பக்கம். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நெனைக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க உயரத்த மடிச்சு உள்ள வச்சுடணும். அவ்வளோதாங்க. கரெக்ட்டான ஃபோன் ஹைட்டு வச்சுக்கணும். பிசுறு தெரிஞ்சா மடிச்சு அடிச்சுக்குங்க. நான் வந்து க்ளோசிங் சைடு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி தையல் போட்ட பக்கம். அதனால அது ஸ்டிச் பண்ணல. உங்களுக்கு ஸ்டிச்சிங் பக்கம் இல்லன்னா, நீங்க ஸ்டிச் பண்ணிக்கணும் அந்த மொனையில ஓப்பன் சைடுல. மேல ஃபோன் வைக்கிறோம்லங்க அந்த இடத்துல. 3 ஸ்டைட் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இதோ இப்ப காட்டுறேன் பாருங்க. இது எக்ஸ்ட்ராவா இருக்குங்களா ஹைட்டு. இது வந்து உள் பக்கமா அதான் ரைட் சைடு வந்து மடிச்சுக்கணும். சொன்னா பார்த்தா புரியும்னு நெனைக்கிறேன். அத மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரைட் சைடு இருக்குங்களா? அது வந்து எக்ஸ்ட்ரா பீஸா மடிச்சுக்கணும். ராங் சைடு நம்மள பார்த்த மாரி இருக்கா? இப்ப இந்த ரைட் சைடுல அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்ள வச்சுக்குங்க. ஸ்டிச் பண்ணக்கூடாது. முதல்ல ஃபோல்ட் பண்ணிட்டு தான் அப்புறமா ஸ்டிச் பண்ணணும். முதல்ல நம்ம ஊசி இருந்தா குண்டு ஊசி போட்டு பின் பண்ணிக்கங்க. இப்படி மடிச்சு உள் பக்கமா வச்சுட்டோம். நான் தையல் போட்டுருக்கு. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். நீங்க தையல் போடலன்னா போட்டுக்குங்க ஒரு சைடுல. இன்னொரு சைடு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? இப்ப இந்த 3 சைடும் மார்க் பண்ணத அப்படியே ஸ்டிச் பண்ணலாம் பொறுமையா. உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோல கூட எக்ஸ்ப்ளனேஷன் பண்றேன். பார்த்தாவே புரியும். ஈஸி மெத்தட் தான். இந்த தலகாணி உறை இப்படி தான் ஸ்டிச் பண்ண முதல்ல சொல்லிக் குடுப்பாங்க. அந்த மெத்தட் தான் இதுவும். நாடா வச்சு தைப்பாங்களா? ஒரு சில தலகாணிக்கு இன்னொன்னு வந்து தலகாணி நாடா இல்லாம இந்த மாரி ஸ்டிச் பண்ணுவாங்க. வெளிய வராத மாரி. இப்ப நம்ம ஃபோனுக்கும் அந்த மாரி தான் ஸ்டிச் பண்றோம். அதனால ஃபோன் வந்து தண்ணீல நனையாது அந்த ஃபோனு. டைரக்ட்டா போட்டோம்னா மேல இருக்க மொனையில நனையும். இது ஃபோல்ட் பண்ணதுனால அது நனையாது.
ஃபுல்லாக கவர் ஆகிடும். தைச்சி முடிச்சாச்சு. உங்களுக்கு இன்னும் ஃபினிஷிங்காக வேணும்னா 3 சைடும் வந்து பிசுறு தெரியுதுன்னா குட்டி பீஸாக இதே பீஸ் கட் பண்ணி மடித்து தைச்சி விட்டுருங்க. இந்த பிசுறு கூட பிரிஞ்சு வரவே வராது. நான் இன்னொரு பிளாக் கலர் தைச்சிருக்கேன். இப்போ 2ஆ வச்சு தைக்கிறேன்னா, ஆனால் அது வந்து 3ஆ வச்சு தைச்சிருக்கேன். அதான் ஃபோனுடைய சைஸ் கரெக்டான சைஸ்க்கு 2 பீஸும் எக்ஸ்ட்ரா உயரம் எடுக்கிறோம்ல அங்கே மடிக்கிறதுக்கு அது ஒரு பீஸும் டோட்டலாக 3 பீசஸ் வச்சு தைச்சிருந்தேன். நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. நான் 2 பீசஸில் தைச்சி காட்டுறேன். இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுனா நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இப்போ திருப்பிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கார்னர்லாம் தள்ளி விடுங்க நல்லா ஷார்ப்பாக. மேலே வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அது இந்த பக்கமாக நம்ம திருப்பி விட்டுடணும். அப்போ தான் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுவோம். இந்த மடிச்சது வந்து அனாட பக்கம் இருக்கும். அது இந்த பக்கமாக தள்ளிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ரைட் சைடில். அவ்வளோதான். இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஃபோன் கவரோட போகல, ஃபோன் மட்டும்தான் போச்சு. சரி அது நம்ம வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ நான் பிளாக் கலர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நல்லா ஃப்ரீயாக போச்சு. நான் 2 பேக்கெட் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் 2 சைடு. அதனால் ஒன்று காசு போட்டுக்கலாம், நோட்டு, ஏடிஎம் கார்டு உங்களுக்கு எது வேணுமோ எல்லா திங்ஸையும் ஒரே பவுச்லேயே முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஃபோனு, காசு எல்லாமே இதுலேயே முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி 2, 3 ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வேணுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம். நான் எதுவும் வைக்கல, அப்படி தான் வச்சுருக்கேன். இது காசு போட்டு லப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். வெறும் காசு மட்டும் நினைவே இடமும் கொஞ்சமாக தான் பிடிக்கும் இந்த ரவுண்டாக இது பண்ணால். நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான். அதை நான் குட்டியாக தைச்சதுனால ஒன்லி நோட்டு கிட்ட அந்த மாதிரி ஏடிஎம் கார்டு மட்டும் போட்டு ஃபோல்ட் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டுன்னா அவ்வளோதான். இதுவும் சேஃபு. ஐடி நம்பர் 3க்கு போகலாம் வாங்க. அம்பர்லா வந்து இது பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 லேயர் எடுத்திருக்கேன். 12.5 இன்ச்சில் சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். முதல்ல ஹாஃப் சர்க்கிள், மறுபடியும் 2வது ஃபோல்டு, மறுபடியும் 3வது ஃபோல்டு, இந்த மாதிரி தைச்சேன். 3வதுல வந்து சின்ன ட்ரையாங்கிள் வருதுங்களா, இதில் வந்து சாக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிடுங்க. இது 2 பீஸுன்றதுனால நான் அங்கங்கே குண்டூசி குத்தியிருக்கேன், மூவ் ஆகாமல் இருக்க. இது கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து ராங் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ராங் சைடுன்னு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ராங் சைடில் 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அப்புறமா ரவுண்ட்ஸ்க்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த 2 துணி வந்து மூவ் ஆகாமல் இருக்கு. இப்போ ஒரு துணி தைச்சா ரொம்ப மெலிசாக இருக்குது. இப்போ 2ஆக தைச்சா லாங் லைஃப் வரும். நம்ம ரெயின் டைமில் மட்டும்தான் நம்ம இந்த இதுவும் யூஸ் பண்ணுவோம். அதனால் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தா அது கிளாத் எப்படி இருக்குமோ, அதனால் நம்ம 2ஆக தைச்சினா ரொம்ப நாள் லாங் லைஃப் வருங்க. எலாஸ்டிக் வச்சு நான் எண்டில் இது பண்ணுறேன். தலையில் கேப் மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எலாஸ்டிக்கை வந்து ராங் சைடில் தான் வச்சு தைக்கணும். அது ஃபஸ்ட்டு ஒரு நல்லா தையல் போட்டுட்டு நல்லா இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதை மறக்காதீங்க. அப்படியே வச்சு தைக்காதீங்க. எலாஸ்டிக்கை எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைங்க, அதனால் அது இழுத்தா மாதிரியே ஒரு சைடு பிடிச்சிட்டு ஒரு சைடு தைச்சிட்டே வாங்க. அப்போ தான் இந்த சுருக்கமாக வந்து கேப் வந்து கரெக்டாக டைட்டாக ஃபிட்டாக இருக்கும் தலைக்கு. ஒரு தையல் போட்டாச்சுங்களா. இப்போ அப்படியே போடாமல் ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால நம்ம மடிச்சுட்டு அந்த எலாஸ்டிக் மறையணும்லாங்க, இதையும் இழுத்தா மாதிரியே தைச்சிட்டே வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த இழுக்கத்து மறந்துடாதீங்க. கரெக்டாக இழுத்து தைச்சிட்டு வாங்க. இந்த 12.5 இன்ச்சுன்றது எனக்கு ரொம்ப குழந்தைக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல ஒரு இது அப்படியே டபுளாக எடுத்துங்க. 24 இன்ச் சர்க்கிளு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஷேப் வந்து கொஞ்சம் அதிகமான அளவு மட்டும் எடுத்துக்கங்க. இந்த 12.5 இன்ச்சுன்றது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. குழந்தைக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் பெரிய சைஸாக எடுத்து தைங்க. பார்ட் 2 வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.